ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் ஃபைப்ரோசிஸ் இருக்கா, சிரோசிஸ் இருக்கா, அதே போல் பிரெஸ்ட் கேன்சர் இருக்குதா, அல்ட்ராசவுண்ட் வந்து பேஷண்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், கிளினிக்கல் இஷ்யூஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தேவானந்த். ஐ எம் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், பிஹெச்ஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது என்னன்னா, ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ரேடியாலஜி ஃபார் ஏர்லி டயக்னோசிஸ் and proper assessment for patients to diagnose the disease early. Radiology எடுத்தீங்கன்னா, the modalities that is included in X-rays, ultrasound, CT, MRI, mammogram எல்லாமே ரேடியாலஜியில் வந்துடும். This is for diagnosing the patient's conditions and problems. இதில் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ரேடியேஷன் இருக்கிறது, இன்னொன்று ரேடியேஷன் இல்லாதது. ரேடியேஷன் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன் அண்ட் மேமோகிராஃபி எல்லாம் வந்துடும். ரேடியேஷன் இல்லாதன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசவுண்ட் அண்ட் எம்ஆர்ஐ. These are the modalities that are coming very fast and very useful without radiation and very useful for the patient. Ultrasound வந்து பேஷண்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், கிளினிக்கல் இஷ்யூஸ். அது போல ஒரு சுச்சுவேஷன் அல்ட்ராசவுண்ட்ஸ் இருக்குங்க. இந்த டெவலப்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட் அண்ட் த ரெசல்யூஷன், த ஸ்பீடு, கலர் டாப்லர்ஸ் அண்ட் யூ நவ் ஹாவ் எலாஸ்டோகிராஃபிஸ், கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ் அல்ட்ராசவுண்ட்ஸ், இது போல டெக்னிக்கலாக இருக்கிறதுனால தி டயக்னோசிங் டிசீசஸ் இயர்லி வெரி மச் ஃபீஸிபிள் வித் அல்ட்ராசவுண்ட். அதுலேயும் இப்போ ஃபேட் குவான்டிஃபிகேஷன், ஃபைப்ரோசிஸ் குவான்டிஃபிகேஷன், ஆல்கஹால் எடுக்கிறவங்க, நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், ஃபேட்டி லிவர் டிசீஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிவர்ல வந்து ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகும். ரொம்ப ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகும்போது தட் மே கோ டு ஃபைப்ரோசிஸ் ஆர் சிரோசிஸ் ஆர் லிவர் ஃபெயிலியர், அது போல ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதெல்லாம் ஏர்லியா டயக்னோஸ் பண்றதுக்கு எலாஸ்டோகிராஃபி வந்துருச்சு, தென் ஃபேட் குவான்டிஃபிகேஷன் வந்துருச்சு அல்ட்ராசவுண்ட்ல. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் மொடாலிட்டி. ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டுக்கு போயிட்டு இருக்கு அல்ட்ராசவுண்ட் டெவலப்மெண்ட். அதே போல் கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ் அல்ட்ராசவுண்ட் வந்து ஒரு லீஷன் இருக்கும்போது, ஒரு கட்டியோ ஒரு லீஷன் இந்த லிவர் ஆர் கிட்னி அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு அல்ட்ராசவுண்டுக்குன்னு சில கான்ட்ராஸ்ட் அதை கொடுத்து பண்றதுக்கான டெக்னாலஜி நல்லா வந்திருக்கு. Coming to MRI, MRI is very fast and cost of MRI is very high. பட் இப்போ பேஷண்ட்ஸோட அஃபோர்டபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதனால எம்ஆர்ஐயோட யூஸ் வெரி யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி ஃபார் பிரெயின், ஸ்பைன், மஸ்குலோஸ்கெல்டல். மஸ்குலோஸ்கெல்டல்னா என்ன சொல்றதுன்னா எலும்பு, மசில்ஸ், ஜாயின்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டெக்னாலஜி இருங்க. அதை தவிர இந்த எம்ஆர்ஐ இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் கார்டியாக் இமேஜிங், பெல்விஸ், யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ், அப்டமனல் ஆர்கன்ஸ் லைக் லிவர், அதில் அயான் டெபாசிஷன், ஃபேட் குவான்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே வெரி யூஸ்ஃபுல். அண்ட் the resolution in which the MRI is giving out is phenomenal, and the usability of reconstructing the images any plane and for any type of patients we can use. The only thing is the magnet is there, a strong magnet. அதனால வந்து the patients who are using a pacemaker or metallic implants which are not compatible to MRI, metallic foreign body இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன். அதை தவிர பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சில பேர்த்துக்கு அது டனல் போல போகிறதுக்கு பயமா இருக்கும், கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அது போல இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம். பட் அதெல்லாம் கூட we can talk to the patient and convince or give confidence to the patient. இப்போ ஒயிட் போர் எம்ஆர்ஐ வந்திருக்குது. அதாவது அந்த டனல் வந்து பெருசா இருக்கும், ஷார்ட் டனல், பெரிய வைட் டனல் இருக்கு. அதனால அது போல ஒரு சிச்சுவேஷன்ல பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்லி திங் நாய்ஸ் சொல்லுவாங்க, பட் அதுக்கெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் மிஷின்ஸ்லாம் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. MRI is very useful for all these modalities and very useful. It's again no radiation. When we come to the radiation இருக்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ், சிடி அண்ட் மேமோகிராஃபி. எக்ஸ்ரேஸ் வந்து இன்னைக்கு எல்லா டிஜிட்டல் எக்ஸ்ரேஸ் தான். ஆல் தி டிஜிட்டல் எக்ஸ்ரேஸ் கிவ் அ வெரி குட் ரெசல்யூஷன் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அ சாஃப்ட்வேர்ஸ், you have artificial intelligence added to it so that the proper positioning, proper radiation dose to the patient எல்லாமே கரெக்டாக அடிக்குவேட்டாக போட்டுட்டு as low as minimally possible radiation dose-லாம் கொடுக்கறதுக்கான டெக்னாலஜி இருக்குது. You have the artificial intelligence, you can always detect is there any lesion, அதாவது ஒரு கன்சாலிடேஷன் இருக்குதா, கட்டி இருக்குதா, நியூமோதொராக்ஸ் அதாவது காற்று உள்ள பூந்துருச்சா, அது போல சுச்சுவேஷன், தட்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அது போல எல்லாம் கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு you have artificial intelligence that are coming in. அதை தவிர when you have ஒரு ஃபுல் ஸ்பைன் எடுக்கணும், முதுகெலும்பு எடுக்கணும் அப்படின்னா அது போல கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் பார்ட் பை பார்ட் அண்ட் ஸ்டிச் த எக்ஸ்ரே ஸோ தட் யூ கேன் சி த ஹோல் ஸ்பைன், ஹோல் லிம்பு, அது போல எல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ தி எக்ஸ்ரே டெக்னாலஜி இஸ் கோயிங் அப் ஃபாஸ்ட்
At the same time, radiation dose is going down for X-ray exposure. என்ன we are talking about radiation அப்படின்னு சொல்றோம். ஜென்ரல் பப்ளிக்ல பார்த்தீங்கன்னா every year 1 to 2 millisieverts they are exposed, whether you like it or not, you and me எல்லாருமே we are exposed to radiation. அந்த 1 to 2 millisievertsங்கிறது இட்ஸ் பேஸ்லைன் ரேடியேஷன் டோஸ் we are exposed per year. பட் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா ரொம்ப மினிமல் 0.1 millisieverts அது போல ரொம்ப மினிமல் ஒரு எக்ஸ்ரே எக்ஸ்போஷர் தான் நமக்கு வந்து படுது. சிடி ஸ்கேன்ல கொஞ்சம் ஜாஸ்தி, பட் தட் டு வித்தின் நார்மல் லிமிட்ஸ் தான், ரொம்ப ஜாஸ்தின்னு கிடையாது. ஸோ சிடி ஸ்கேனை நம்ம போகும்போது the technology is giving a very fast and very useful information to the patient. In case of trauma or abdominal imaging, thoracic imaging, again bones, joints, and you have CT-gated biopsy procedures பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு சிடி வந்து very useful technology. அதுவும் இப்போ dual source dual energy CTs எல்லாம் வந்திருக்குது, where it can give out any ஒரு calculation of what type of stone it is, அதோட chemical composition கொடுக்குது. Then you can have the iodine estimation quantification so that the iodine free images கொண்டு வந்துடலாம். The dual energy dual source வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரேடியேஷன் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி it will extract the detail what we want for the patient. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் fast CT scan, so cardiac CT and coronary angiograms எல்லாம் பார்த்தீங்கன்னா it can do it within flash of time, and it's a very useful technology. இந்த cardiac imaging reconstructions எல்லாம் வந்து அருமையா வந்திருக்குது. Now we have a very minimal dose you can have a cardiac CT done, and because its rotation of tube is very fast, table movement can be made fast so that the reconstruction is very good. So cardiac CT is very useful. And the cardiac imaging பார்த்தீங்கன்னா nowadays you can have a viability. Heart attack வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ வயபிலிட்டி இருக்குது, எவ்வளோ டிஷ்யூஸ் வயபிளாக இருக்குது, எவ்வளோ நான் வயபிளாக இருக்குது, எல்லாமே கொடுக்கலாம். இதுக்கு வந்து சிடி யூஸ் பண்ணுவாங்க, எம்ஆர்ஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தி சிடி ஸ்கேன் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். அதே போல் பார்த்தீங்கன்னா மேமோகிராஃபி வந்து இட்ஸ் அகெயின் த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். த பிரஸ்ட் கேன்சர் இன்சிடென்ஸ் இப்போ ரொம்ப ஹை, இட்ஸ் கோயிங் அப். For that, you need a screening. American College of Radiology or US data sources are telling that you need to have a mammography screening every year or at least once in 2 years. This screening will help you to diagnose early breast cancers. Early breast cancers, நம்ம diagnose பண்ணும்போது the treatment modalities and the cure rate is very, very high. So, early diagnosis and the treatment of cancers, especially mammogram useful is very high. அதை தவிர அந்த மேமோகிராஃபி இப்போ வர டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டோமோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டோமோசிந்தசிஸில் யூ கேன் ஹாவ் த கட் ஸ்லைசஸ் ஆஃப் பிரெஸ்ட் அப்படியே கொடுப்பாங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு டயக்னோஸ் ஸ்மால் லீஷன்ஸ் விச் கேனாட் பி டிடெக்டட் ஆர் லீஷன்ஸ் விச் ஆர் டவுட்ஃபுல், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் பிரஸ்ட் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, பிரஸ்டோட திக்னஸ் இருக்கும்போது அது போல கண்டிஷன்ஸ் டோமோசிந்தசிஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ the development in mammography is very high, and its diagnosing rate for early breast cancer is phenomenal. So public should utilize the recent development for them to be diagnosed if they have any lesions இருக்குதா அப்படின்னு diagnose பண்றதுக்கு the recent radiological innovations and development is very useful. So the radiology as a whole, it can diagnose diseases early. It also comes in the form of a preventive areas where ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர் ஃபைப்ரோசிஸ் இருக்கா, சிரோசிஸ் இருக்கா, அதே போல் பிரஸ்ட் கேன்சர் இருக்குதா, அதே போல் யூ ஹாவ் கொரோனரி ஆர்ட்ரிஸ்ல எதே பிளாக் இருக்குதா, இஸ் த வயபிள் ஹார்ட் நல்ல வயபிலிட்டி இருக்குதா, இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு மொடாலிட்டிஸ் இன் ரேடியாலஜி ஆர் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ.